வணக்கம் தமிழஞ்சுங்களே. தமிழண்டா என்று உரிமை குரல். அமெரிக்காக்காரன் இஸ்ரேவேல்காரனும் சேர்ந்து ஒரு கண்ட்ரியை துன்புறுத்தினா அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? மற்ற கண்ட்ரி எல்லாத்தையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான். அது எந்த கண்ட்ரி தெரியுமா? ஈரான். இது எப்படி தெரியுமா இருக்குது? வேறு வீட்டில் சண்டை, நமக்கு அந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் நம்மளையும் தேடி பிரச்சனைகள் வந்துச்சு. ரைட்டு, அவங்களோட கஷ்டம்லாம் எனக்கு புரியுது. பட் இதில் தப்பு பண்ணுறவனை பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல, நல்லது செய்கிறவனும் பாதிக்கப்படுறான்னும் போது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த நல்லது பண்ணுறான்ல, நல்லது பண்ணுறவனுக்கு எப்படியாவது இறைவன் வந்து சாப்பாடும் கொடுத்துருவான், அவனுக்கு தேவைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக சந்திச்சிருவான். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் கிடைக்கும் போது ஆணவத்தில் ஆடினீங்கள, அவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், டெஃபினெட்லி சொல்கிறேன், ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். கடுமையாக இருக்கும். இப்போ ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டிருப்பான் வாழ்க்கையில், அவனுக்கு இந்த வாழ்க்கை பழகிறோம். ஆனால் லைனில் நின்று கரெக்டான ஃபாலோவர்ஸ் இல்லாமல் மிரட்டி மிரட்டி முன்னாடி போயிருப்பான் பாருங்கள், அவன்லாம் இப்போ லைனில் நிற்கும் போது கால் வலிக்கும்ல, கை வலிக்கும்ல, தலை சுத்தும்ல, சாவு சாவுங்கிறேன். சாவில் பட்டாதான் புரியும். சொல்லி சொல்லி பார்த்தா உங்களுக்கெல்லாம் புரியாது. அனுபவிச்சாதான், அதோட வேதனையை அனுபவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். டைட்டில் பார்க் சிக்னலில் இன்னும் வரைக்கும் அப்படி தான் கிராஸ் பண்ணுறானுங்க. உங்களுக்கு எல்லா வசதியும் அங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் கிராஸ் பண்ணாமல் திரும்பவும் அதேமாரி தான் கிராஸ் பண்ணுறீங்க. தென்னாவட்டு நெக்கில் அங்கே ஒரு காவல்துறையில் ஒரு மகளிர் போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க, டிராஃபிக் போலீஸ். அவங்ககிட்ட போய் சொன்னேன், என்ன மேடம் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, ஹலோ நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்கங்க, என்னங்க பண்ணுறது? அப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ அங்கே ஒரு பெரிய விபத்து ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருங்க, ஓரமாக தூக்கி போட்டு கால் வலிக்கிட்டோம், கை வலிக்கிட்டோம், பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் ஆம்புலன்ஸுக்கெல்லாம் காலை பண்ணாதீங்க. ஏன்னா வலினா என்னன்னு உணர்ந்தாதான் அடுத்த டைம் அந்த தவறை பண்ண மாட்டாங்க, இடையில கிராஸ் பண்ணுறத தவிர்ப்பாங்க. ஒருத்தருக்கு நடக்கும் போது தான் அப்போ புரியும். அப்புறம் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து லேட்டாக கால் பண்ணி ஏற்றி விடுங்க. ஏற்றி விடும் போது அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ரோட்டில் வழியே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அப்பயும் வேதனையை அனுபவிப்பாங்க தெரியுமா, அப்போது அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ஏறி கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. டக்குலாம் இன்ஜெக்ஷன் போட்டு மருத்துவம், அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும்னு போட்டு பாடாப்படுத்திடுவாங்க. சாவட்டும், செத்தாதான் அதோட வலியை அனுபவிச்சாதான் புரியும் போது நீங்கள் அந்தமாரி ஒரு பெரிய விபத்து டைட்டில் பார்க் சிக்னலில் நடக்கட்டும், கண்டுக்காமல் விடுங்க, அனுபவிக்கட்டும். அனுபவிச்சாதான் தெரியும். இத்தனை நாள் சொன்னாங்களே நிறைய பேர், நம்ம கேட்காம கிராஸ் பண்ணமே அப்படின்ட்டு அந்த வலியை அனுபவிக்கட்டும். நன்றி, வணக்கம்.